நம்ம லைஃப்ல ஒரு பெரிய எமோஷனல் டைம் ஒன்று நடக்குது. இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து என்ன கேட்டாலும் அதுக்கு நம்ம எஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டா உங்க மைண்ட்ல நூத்துக்கணக்கில் டவுட்ஸ் இருக்கும். உங்க பாடி டயர்டா இருக்கும். உங்க மைண்ட் ஃபுல்லா நோ சொல்லணும்னு நினைச்சாலும் பட் அந்த விஷயத்துக்கு நம்ம எஸ்ன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறோம். அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ண முடியாதுன்னு கேட்பாங்க. அப்பா அது சின்ன ஹெல்ப் தான், ரொம்ப பெருசு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாது, சின்ன ஹெல்ப் இல்லை, அது பண்ண நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் போடணும்னு தெரிஞ்சும் உங்க ஃபேஸை ரொம்ப காமா வச்சுக்கிட்டு சரி ஓகே சார் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க நம்ம இன்னர் கில்ட் என்ன சொல்லணும்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கடா, ஸோ ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு சொல்லுவோம். பட் ப்ரோ வி ஆர் நாட் அ கூகுள் அசிஸ்டன்ட். ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இங்க நிறைய பேர் எஸ்ன்ற டிசீஸ்ல சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதுல இருந்து எப்படி ரெக்கவர் ஆகுறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நம்ம இந்த நோ சொல்லி இவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? ஏன்னா நம்ம கிட்ட இருக்க பிக்கஸ்ட் ஃபியரே அவங்க என்ன நம்மளை பத்தி நினைப்பாங்க, பிளஸ் இதனால வர பிரச்சனைகள் கான்சிக்வன்சஸ் இதனாலதான். பட் இப்படி நம்ம நினைச்சு நம்ம நிறைய இடத்துல நோ சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம எஸ் சொல்லி நாம தான் பார்த்தீங்கன்னா சஃபர் ஆகிடும். ஸோ போதும் எப்படி நம்ம நோ சொல்லலாம், அதுவும் கான்ஃபிடென்ட்டா பொலைட்டா எப்படி சொல்லலாம்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஃபுல்லா. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனஸ்டா சொல்லுங்க, அதே மாதிரி கைண்டா சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் நிறைய வெளியே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பட் உங்களுக்கு அந்த ஒரு வீக் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ப்ரெஷர் இதுவாகிறதுனால உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். ஸோ அது உங்க ஃப்ரெண்டு கிட்ட டேரக்டாவே சொல்லுங்க, எங்க பாடுறா எனக்கு இந்த வீக் வந்து வர முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஸோ எனக்கு வந்து இந்த வீக் ரெஸ்ட் வேணும்ன்றத நீங்க சொல்லிடுங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை நீங்க ஆனஸ்டா உங்க ஃப்ரெண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லலாம். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்சனோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்க, அது கூட கொஞ்சம் பொலைட்னஸ் சேர்த்துக்கோங்க. இது வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொம்ப க்ளோஸ் பர்சனுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட் ஆகும் சொல்லலாம். ஏன்னா நம்ம யார்கிட்ட வேணாலும் நோ சொல்லலாம், இவங்க கிட்ட நோ சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா இவனுக்கு நம்மளை விட அப்படி என்ன பெரிய முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணாத மாதிரி எப்படி சொல்லலாம்னா, இங்க பாரு எனக்கும் உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை, பட் எனக்கு இந்த சுச்சுவேஷனால என்னால் வர முடியல, உண்மையை சொல்லப்போனா நான் உன்னை ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன் இப்படி சொல்லலாம். இப்படி சொல்றப்ப அவங்க என்ன திங்க் பண்ணணும்னா சரி ஓகே இவனுக்கும் நம்ம கூட வரணும்னு தான் ஆசை இருக்கு போல, பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால இவனால வர முடியல, இப்படி சொல்றது மூலியமா அவங்களும் பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி பண்ணிப்பாங்க. சரிங்களா? தேர்ட் வே என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒர்க் பிளேஸ்ல ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னு சொல்லலாம். நம்மளால ஒர்க் பண்ற இடத்துல நம்மளால நோ சொல்ல முடியாது. ஐ மீன் அவங்கள சொல்ற ஆஃபர் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட சோர்ஸ் ஆஃப் இன்கமே பாத்தீங்கன்னா அவங்களதான் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணிருக்கோம். நம்மளால அட்லீஸ்ட் நோ சொல்லி அவாய்ட் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் அந்த ஒர்க் ப்ரெஷராவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்டா இந்த ஒர்க் பிளேஸ்ல எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு போற டைம்ல இல்லை லஞ்சுக்கு நான் போற டைம்ல தான் இந்த ஒர்க்லாம் கொடுப்பாங்க. அந்த டைம்ல தான் ஏதாவது ஒரு புதுசாக டாஸ்க் கொடுத்து பண்ண சொல்லுவாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா சார் இந்த டாஸ்க்கு நமக்கு ப்ராப்பரா டைம் அண்ட் அட்டென்ஷன் கொடுக்கணும், ஆல்ரெடி நமக்கு நிறைய ஒர்க் பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கு. ஸோ நான் நாளைக்கு மார்னிங் வந்ததுமே இந்த டாஸ்க்கை தான் ஸ்டார்ட் பண்றேன், அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்குறேன். நம்ம இப்படி சொல்றது மூலியமா நம்மளால நோ சொல்லி அவாய்ட் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் அந்த ஒர்க் ப்ரெஷராவது கொஞ்சமாவது ரெடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிவ் தேம் எ ரெஃபரன்ஸ். உங்களால அந்த ஒரு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் அந்த பர்சனுக்கு ஜஸ்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற பர்சனை நீங்க ரெஃபர் பண்ணுங்க. பட் ரெஃபர் பண்ற பர்சனை ஒழுங்கா ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், ஒரு ரீசன் இருந்தா நானே பார்த்தா நோ சொல்றேன். பட் ரீசனே இல்லாதப்ப நான் எப்படி அந்த பர்சன் கிட்ட நோ சொல்றது? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க் எதுவுமே இல்லைன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒர்க் பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் இருக்கு, பட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். என்னன்னா என்னால இந்த டைம் பண்ண முடியாது, பட் நெக்ஸ்ட் டைம் நான் உங்க கூட வரேன், இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த ஒர்க் பண்றேன்னு சொல்லி பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுனால நிறைய பேருக்கு ஒரு மைண்ட்ல ஒரு தோணி இருக்கும், இப்போ நம்ம எஸ் சொல்றதுனால அந்த பர்சன் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு. நீங்களே நினைச்சு பாருங்க, நீங்க நோ சொல்றது உங்களுக்கும் சரிதான், அந்த ஒரு பர்சனுக்குமே ஒரு பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட காசு கேட்கறாங்க, நீங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கடைசியில உங்களால கொடுக்க முடியலன்றப்ப அப்பதான் பாத்தீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். அது நீங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நோ சொல்லுங்க. நம்ம லைஃப்ல டைம் எனர்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிட்டட் சோர்ஸ் தான். ஸோ யூஸ் இட் வைஸ். நீங்க எப்பப்பெல்லாம் ஒரு ஒரு பர்சன் கிட்ட நோ சொல்றீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்க உங்களுக்கு எஸ் சொல்ற மாதிரி தான். ஐ மீன் நான் எதை மீன் பண்றேன்னா உங்களுடைய டைம்க்கும் உங்களுடைய பீஸ்க்கும் உங்களுடைய க்ரோத்துக்கும் நீங்க எஸ் சொல்ற மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களை யாராச்சும் ஏதாவது ஒன்று கேட்கறாங்க அப்படின்னா அந்த ஒரு டைம்ல உங்களுக்கு எஸ் சொல்ல தோணலை அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா பொலைட்டா நோ சொல்லிட்டு போயிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரீசெண்டா ஏதாவது சுச்சுவேஷன் நடந்திருக்கும்ல, அந்த சுச்சுவேஷன்ல நீங்க நோ சொல்ல நினைச்சிருப்பீங்க, பட் எஸ் சொல்லியிருப்பீங்க. அது என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா முடியாது. ஆஹா, நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். பரவாயில்ல, அட்லீஸ்ட் நோ சொல்லவாது கத்துக்கிட்டீங்க.
அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குட்டி ஸ்டோரி தான் பெரிய இம்பாக்ட். இதுதான் நம்ம கிக்கி டாக்ஸ். பாய்.